எங்கே போனாலும் நல்லவன் நல்லவன் நம்மளையே போட்டு சாத்துறாங்க மேடம் அப்படின்னு சொல்லி என் காதில் நல்லா தெளிவாகவே கேட்குது. அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பாசிட்டிவாக இருக்குமா? சாதகமாக இருக்குமா? இல்லை நாங்கள் வந்து இப்படியே 42 வயசு வரைக்கும் இப்படி தான், அப்புறம் பழகிரும்னு சொல்கிற மாதிரி இருக்குமா? அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே மீனராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் பிறக்கும்போது ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சகல வெற்றிகளையும் தரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கார். இப்போ இந்த கிரகத்தில் கேது மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கார். மற்ற 3 பேரும் உங்களுக்கு ஆப்பை வச்சு இறுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி மேடம்? ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்காத குறை தான். அவங்க தான் இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்கீங்க. கும்பம் பூரட்டாதி, மீனம் பூரட்டாதி, இது ரெண்டும் இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ எப்போ மேடம் இதுக்கெல்லாம் ரிலீஃப் கிடைக்கும்? சீக்கிரமாக கிடைக்க போகுது. எப்போ? ஜூன் 2026க்கு அப்புறம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட அடி வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப ஜென்மசனியினுடைய ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல்ங்கிறது மீனராசிக்கு இருக்குது. அப்போ ராசிக்கு 12ல் ராகு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சொல்லி வெளியில் வரக்கூடிய தன்மை. ஏன்னா மீனராசி பொதுவாகவே வெளிநாட்டு ராசி. இந்த கடகம், விருச்சிகம், மீனம் மேக்சிமம் வெளிநாடு போகக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு எப்படியாவது வந்துடும். அட்லீஸ்ட் உல்லாச பயணத்துக்காவது போயிடுவீங்க நீங்கள்.